இந்த குட்டி பொண்ணு நைட் டைம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பட்டாணியை தூக்கி அக்கா மேல எறிகிறது. அவ சொல்றதை இவளு திரும்ப சொல்றதுன்னு பல சேட்டையை பண்ணி வம்பிழுத்து ஆடிக்கிட்டு இருக்கா. இதுல கடுப்பான இவங்களோட அம்மா, அடியே நீங்க 2 பேரும் சாப்பிட்டதெல்லாம் போதும், சண்டை போட்டுக்காம 2 பேரும் அமைதியா போய் தூங்குங்கன்னு ரூமுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஐயோ சாமி, இவளுக்கு 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இவங்க வீட்ல மியாங்கிற ரொம்பவே அட்வான்ஸான வீட்டு வேலை செய்யற ரோபோ வாங்கி வச்சிருக்காங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இதோட ஆபரேட்டிங் சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனையாகி இந்த ரோபோட மண்டையை குழப்பி கோளாறாக்கி விட்டுருது. அதுல இருந்து அளவு கணக்கு தெரியாம காஃபியை ஊத்துறது, நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு பண்றதுன்னு ரொம்பவே வினோதமா நடந்துக்க ஆரம்பிச்சிருது. இந்த அம்மா மியா உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லுது. அப்ப சரி, டேபிள் ஃபுல்லா கொட்டிட்டு காஃபியை சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு மிச்சம் மீதி இருக்க சாப்பாட்டெல்லாம் நல்லா டைட்டா கவர் பண்ணி வச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட பொண்ணு இங்க வந்து தலையில ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, அம்மா இங்க பாருங்க நானும் மிச்சம் மீதி சாப்பாடு மாதிரியே இருக்கேன்லன்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணு சொன்னது இந்த மண்டக்குளார் பிடிச்ச ரோபோ காதுல வேற மாதிரி ஏற்றுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு ரூம்ல உட்காந்து அமைதியா விளையாடிட்டு இருக்கா. அந்த ரோபோட் பிளாஸ்டிக் கவர் எடுத்து இங்க வந்து நிக்குது. எம்மா மியா நீ எதுக்குமா இந்த கவர் எடுத்து இங்க வந்து நிக்கிறேன்னு கேட்க, மிச்சம் மீதி சாப்பாட்டை மூட்டை கட்டதான்னு சொல்லுது.